டியூப் தமிழ் வணக்கம். உலகத்தை AI ராணுவ தொழில்நுட்பங்களின் மூலமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுக்கின்றது என்றும், இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு அபார சக்தி ஒன்றை பெறுவதற்கு அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 வல்லரசுகளும் போட்டியிட்டுக் கொண்டு இருப்பதாகவும், இந்த போட்டியின் ஓர் அங்கம்தான் இப்பொழுது ஈரான் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் என்பது இன்று காலையில் வெளியாகி இருக்கும் செய்தியாகும். அமெரிக்க அதிபர் இப்பொழுது எதற்காக ஈரானுடைய போரை ஆரம்பித்தார் என்ற கேள்விக்கு அவசரமாக AI தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் பற்றிய ஓர் ஆய்வுக்கு அவருக்கு இந்த போர் அவசியமாகின்றது என்று கூறப்படுகின்றது. சூப்பர் வெப்பன்ஸ் மூலமாக உலகத்தின் மேலாதிக்கத்தை அமெரிக்கா கையில் வைத்திருக்க முயற்சி எடுக்கின்றது. இதுவே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற கொள்கையின் ஆதார சுருதியாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய சிலிக்கான் வேலி என்று கூறப்படுகின்ற AI தொழில்நுட்ப பூங்காவும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையும் இப்பொழுது சில விடயங்களில் முரண்பாடை கண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மர் ட்ரச் சக்கே ஹொலந்து நாட்டினுடைய பிரபல எழுத்தாளரும் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த இந்த பெண் எழுத்தாளர், இந்த போட்டியானது உலக போர்க்களங்களை தீர்மானிக்கின்றது மட்டும் அல்ல, AI தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியானது போர்க்களங்கள் நோக்கி வல்லரசுகளை இழுத்து செல்வதனால் AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்காவுடன் மோதலுக்கு இறங்கி இருக்கின்றன. முன்னர் வெள்ளை மாளிகையுடன் நல்லுறவாக இருந்த இந்த நிறுவனங்கள் இப்பொழுது எதிர்நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற காரணத்தினால் வெள்ளை மாளிகைக்குள் ஒரு சூறாவளி வீசிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவு பிரிவாகிய அன்ட்ரோபிக்கினுடைய நிறுவன தலைவர் டேரியோ அமோடை இது பற்றி கூறுகின்ற பொழுது, மனித குலம் முற்றிலும் எதிர்பாராத ஒரு மகத்தான சக்தியை தன்னுடைய கைகளில் ஏந்த போகின்றது. ஆனால் இந்த மகத்தான சக்தியை ஆதாரமாக வைத்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுப்பதற்கு இந்த உலகமும் இந்த உலகத்தின் சட்ட திட்டங்களும் உலக மனிதர்களுடைய இன்றைய வாழ்க்கை சுழற்சியும் முற்றிலும் தயாராக இல்லாத நிலையில் இந்த அபூர்வ சக்தி வருகின்ற பொழுது அதை எப்படி பாவிப்பது என்பதுதான் அவர்களுடைய சிக்கலாக இருக்கின்றது. குரங்கின் கை பூமாலை போல சில வேளை மாறிவிடக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. வெனிசுலாவில் கரகாஸ் குண்டு வீச்சு, வெனிசுலாவினுடைய அதிபரை கைது செய்தது எல்லாம் அதிசயம் அல்ல. AI தொழில்நுட்பத்தினுடைய பங்கு அங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. இதனால் அன்ட்ரோபிக் நிறுவனம் இந்த கைதின் பின்னதாக அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு 2 நிபந்தனைகளை விதித்தது. அமெரிக்க மக்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக கண்காணிப்பதற்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியவுடன் வெள்ளை மாளிகை அதிர்ச்சி அடைந்தது. இரண்டாவதாக, கிளவுட் AI என்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனித உயிர்களை அழிக்கும் வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது, அப்படி செய்வீர்களாக இருந்தால் எமது உற்பத்திகளை உங்களுக்கு தரமாட்டோம் என்று கூறினார்கள். இது வெள்ளை மாளிகையை அதிர்ச்சியடைய வைத்தது. இப்படியான அபார சக்தியானது எதேச்சாதிகார தன்மை கொண்ட தலைவரின் கையில் அகப்படுகின்ற பொழுது அது மனித உயிர்களை காவு கொண்டு உலகத்திற்கே சாபக்கேடாக அமைந்துவிடும் என்பதனால் முதலில் AI தொழில்நுட்பம் என்பது அபார சக்தியாக இருந்தாலும் அதை பாவிக்கின்றவர்கள் அபார சக்தி உள்ளவர்களாக இல்லாத பட்சத்தில் அது ஆபத்தான ஒன்றாக மாறும் என்று இவர்கள் கருதுகின்றார்கள். இதனால் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார். முன்னர் சீனாவினுடைய குவாவை நிறுவனத்திற்கு விதித்த தடை போல இப்பொழுது அன்ட்ரோபிக் நிறுவனத்திற்கு தடைகள் விதிக்கப்பட்டு அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனங்கள் இவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கக்கூடாது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். இதனால் வழக்கொன்று நீதிமன்றிற்கு சென்றிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் அவர்கள் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றார்கள், AI பாவனை என்பது அபார சக்தி என்பதனால் அவரவருக்கு நினைத்தபடி பாவிக்க முடியாது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய இதுவரை இருக்கின்ற சட்டங்களை AI தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தல் வேண்டும். இரண்டாவது, சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக AI மாற்றியமைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, மனித குலத்திற்கு ஏற்ப மனித குலத்தை அழிக்காத வகையில் அதனுடைய பெருமையை மாற்றியமைத்தல் வேண்டும். ஆகிய 3 விடயங்களுக்கும் நீங்கள் இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும். உதாரணமாக, நீங்கள் நினைத்தவுடன் AI தொழில்நுட்பத்தை பாவிப்பதற்கும் பங்கர் பூஸ்டர் என்கின்ற AI தொழில்நுட்பம் நிறைந்த குண்டுகளை வீசுவதற்கும் அனுமதி அளிக்க முடியாது. அது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்ற பொருளை இந்த சிக்கல் ஏற்படுத்தி இருக்கின்றது. How to save
டெமோக்ரட்சி ஃப்ரம் சிலிக்கன் வேலே என்கின்ற புத்தகத்தை எழுதிய இவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய AI தொழில்நுட்ப ஆய்வாளராகவும் இருக்கின்றார். இவர் குறிப்பிடுகின்றார், ஐரோப்பா பெருந்தவறு இழைத்து விட்டது என்றும் அமெரிக்காவினுடைய AI தொழில்நுட்பத்தில் சார்ந்திருக்கின்றதே அல்லாமல் தன்னுடைய சொந்த காலில் சார்ந்து நிற்க தவறிவிட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சரோ AI தொழில்நுட்பம் மூலம்தான் உலகளாவிய மேலாதிக்கத்தை பெற்று உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என்று கருதுகின்றார். எதிரிகளை காட்டிலும் வேகமாக தொழில்படும் AI தொழில்நுட்பமும் எதிரிகளை அழித்தொழிப்பதற்கும் அது உதவியாக இருப்பதற்கு நமது வீரர்களினுடைய கைகளில் AI தொழில்நுட்பம் இருக்க வேண்டும் என்று அமெரிக்க போர்க்கால அமைச்சர் கூறுகின்றார். AI உதவியுடன் கோடிக்கணக்கான மக்களினுடைய உரையாடல்களை சேகரிக்கின்றார்கள். செயற்கைக்கோள்களினுடைய படங்களை திருடி பார்வையிடுகின்றார்கள். சமூக ஊடகங்களில் எழுதப்படுகின்ற பதிவுகளை எல்லாம் எடுக்கின்றார்கள். அதன் பின்னர் ஆய்வு செய்து யார் தமக்கு எதிரானவர் யார் எதிரற்றவர் என்ற பாகுபாடை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இதில் ஒரு பெரும் ஆபத்து இருக்கின்றது. AI பிழைத்து விடுமாக இருந்தால் அது மனித குலத்திற்கே ஆபத்தாக மாறிவிடும் என்பதை இவர்கள் பார்க்க மறுக்கின்றார்கள். 2025 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பொழுது ஏலன் மஸ்க், மார்க் சுக்கர்பர்க், ஜெப் பெசோஸ், சுந்தர் பிச்சை ஆகியோர் அமெரிக்க அதிபரனுடைய பதவியேற்பு வைபவத்தில் வந்திருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் அமெரிக்க அதிபருக்கு எதிரான கருத்தை கொண்டிருக்கின்ற நிறுவனத்தின் பக்கமாக கூகுள், பேஸ்புக் மற்றும் ஆப்பிள் அதே போல அமேசான் ஆகியவை நிற்கின்றன. ஏனென்றால் இந்த வளர்ச்சியானது இறுதியில் மனித குலத்திற்கு அபாயமாகி அதன் பின்னர் அமெரிக்க மக்களுக்கே அபாயமாகிவிடும் என்று அஞ்சுகின்றார்கள். வெள்ளை மாளிகைக்கு சேவகம் செய்ய முடியாது, அன்ட்ரோபிக்கை ஆதரிக்கின்றோம் என்றும் கூறுகின்றார்கள். அவர்களுடைய நிபந்தனையில் வெள்ளை மாளிகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது அமெரிக்கா அதிகமாக ஓபன் AI என்ற நிறுவனத்துடன் பேசுகின்றது. எங்களுடன் எங்கள் விதிகளுக்கு கட்டுப்பட்டு பேசாத நிறுவனங்களை வியாபாரத்துறையிலிருந்து விரட்டி அடிப்போம் என்றும் கூறுகின்றார்கள். AI எதேச்சாதிகாரத்திற்கு சேவை செய்கின்ற நிலை ஒன்று வந்துதான் இப்பொழுது போர்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த போர்களினுடைய முடிவு என்ன ஆக போகின்றது? AI தொழில்நுட்பத்தின் பரிசோதனை களமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர்களை பரிசோதனை முடியவும் திடீரென அவர்கள் நிறுத்தவும் வாய்ப்புகள் உண்டு. எனவே ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரும் அங்கு வீசப்படுகின்ற குண்டுகளும் ஆளில்லா விமான தொழில்நுட்பங்களும் அதை அடிப்படையாக வைத்து நடைபெறுகின்ற போரும் புதியதோர் உலகை காட்டுவதாக இருக்கின்றது. இந்த புதிய உலகு ஆபத்து மிக்கது என்பதை அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனங்கள் இப்பொழுது போர்க்கொடி தூக்க தொடங்கி இருப்பதானது அமெரிக்க அதிபர் இந்த போரை நிறுத்த வேண்டிய சூழலை நோக்கியும் அவரை அழுத்துவதாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.